ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பை தமிழ் குயின் சேனலில் செகண்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம அம்மா ப்ராஸ்டியூட் பொண்ணாட்ட வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு ஒரு வில்லங்கிட்ட விசாரிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அவன் நம்ம அம்மாவை பார்த்துட்டு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோ வந்து அவனை கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சென்னோடைய தம்பி வந்திருப்பான். அவன் ஒரு சரியான பிளே பாய். அவன் நம்ம அம்மாவை பார்த்துட்டு எனக்கு இந்த அம்மு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதனால் அங்கே உள்ள வேலைக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம அம்மு யார் கலெக்ட் பண்ணுவா, சென்னா இல்லை அந்த பிளே பாயான்ட்டு போட்டி போட்டுக்கிட்டு பெட் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதை கவனித்த சென்னும், இங்கே கேம்லிங்லாம் விளையாடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது, எதுக்காக இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, பாஸ் நாங்கள் சும்மா விளையாட தானே செஞ்சோம், எதுவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே யாருக்கு அதிகமாக பெட் கட்டியிருக்காங்கன்னு கேட்குறாரு. அவனும் உங்களுக்கு 100 வரைக்கும் பெட் கட்டியிருக்காங்க, ஆனால் உங்கள் தம்பிக்கு ஒரு பிரேஸ்லெட்டே வச்சு பெட் கட்டியிருக்காங்க. எப்படி தான் இருந்தாலும் உங்கள் தம்பிக்கு தான் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்கிறேன்னா, அதை கேட்டவுடனே அவருக்கு செம கோவமாயிடுது. என்ன, நான் ஒரு பிரேஸ்லெட் கூட ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருப்பாரு. வெளியே பார்த்தா நம்ம அம்மாவை நேற்று பண்ண தப்புக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவங்களும் வெயிலில் இருந்துட்டு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இந்த லூசு வந்துடுறான். அவங்களுக்கு வெயிலில் ஸ்வெட்டிங் ஆகுதுன்ட்டு கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். கொடையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு டென்ட் எதுவும் வேணுமா ப்ரீட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வலிஞ்சிக்கிட்டு இருப்பானா. அந்த சமயம் சென் பின்னாடி இருந்து வருவார். அவர் இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்படியே நைட்டு ஆகுது. செங்கியும் அம்முவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். தான் ஃப்ரான்ஸ் சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ரைஸ் தேவைப்படுதான்ட்டு வேலைக்கார பொண்ணுங்கிட்டையும் ரைஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அனுப்பி விடுறானா. சென்னு இவங்க கூட தான் உட்காந்து சாப்பிடுவார். இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜலஸ் ஆகிடுது. அதனால கோவப்பட்டு, அவள் என்னுடைய பாடி கார்டு, அவளை எப்படி நம்ம கூட உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்க, அதுவும் நீயே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணா இதில் என்ன இருக்குது, நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்கேன், அம்மு எதுக்கு வேற ஆளாட்ட பிரித்து வைக்கிற, அம்முவும் மற்ற காவலாளிகளும் ஒன்றா, இப்படிலாம் எதுவும் சொல்லாதண்ணா அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த சாப்பாடை நம்ம இனிமேல் சாப்பிடணுமா அப்படின்ட்டு, சரி பரவாயில்ல நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா. அவன் விடுவானா, இல்லை நீ போகலாம் வேணாம், அண்ணா ஏதாவது சொல்லுவார், அவர் மனசில் எதுவும் இருக்காது, அவர் பற்றிலாம் நீ எதுவும் நினச்சிக்காத, நீ உட்காருன்ட்டு உட்கார வச்சுட்டு அவன் பாட்டுக்கு பவுலில் லெக் பீஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். அம்மாவுக்கா ஆக்வர்டாக இருக்குது. சாப்பாடை வச்சுட்டு இவன் இப்படி சாப்பிட விடாத பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க. ஸ்டாஃப் ஸ்டிக் எடுக்க போவாங்களா, அதை டப்புன்னு கீழே விழுந்துருது. அதை பிடிக்க போவாங்க. சென்னும் டக்குன்னு பிடிக்க வருவாரா, அவங்க கையை பிடிச்சிடுறாரு. அந்த ஸ்டிக்கு கீழே விழுந்துருது. அதனால் செங்கியும் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஸ்டிக்கை எடுத்து கொடுக்குறான். அம்மாவும் வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சென்னுக்கு செம்ம கோவமாயிடுது. டேபிளில் ஒரு தட்டு தட்டிட்டு, எனக்கு இதுக்கு மேலே இங்கே சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் இவன் பாட்டுக்கு அவங்களுடைய பவுலில் சிக்கன் பீஸா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். அம்மாவுக்கா நம்ம இங்கே வந்த வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கேருந்து போயிடணும், இந்த சென் எதுக்காக தேவையில்லாத கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே உங்கள் பவுலை பார்க்குறாங்க. அது ஃபுல்லாக சிக்கன் பீஸு, அங்கே உள்ள ஐட்டம் ஒவ்வொன்றா எல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது வேற அது வேற ஃபுல்லாகவே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறானா. அம்முக்கா என்னடா இவன் இப்படி பண்ணுறானேன்னு தோணுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லேட் நைட் ஆனதுக்கப்புறம் சென்க்கு டீ எடுத்துகிட்டு வராங்க. மாஸ்டர் நான் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வையுங்கிறாரு. மாஸ்டர் உங்களுக்கு இங்கே சூடாக இருக்கா, நான் வேணா குளிக்கிறதுக்காக தண்ணி ரெடி பண்ணட்டுமா, நீங்கள் டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, நான் போயிட்டு உங்களுக்கு குளிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன், தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்களா. அம்மா நில்லு, நீ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல, உனக்கு டயர்டாக இருக்கான்ட்டு சென் கேட்குறதுக்கு அவங்க ஒன்றுமே புரியாத யோசிக்கிறாங்க. இவன் எதை மீன் பண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா நீ சென்னையோட போகிறதுக்கு விரும்புறியா, அவன் நல்லவன் கிடையாது, எனக்கு தெரியுது அவன் என் தம்பின்னு, அதனால் அப்படின்ட்டு எதோ இழுப்பாரா. மாஸ்டர் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, ஏன் இப்படி கேட்குறீங்கன்ட்டு கேட்க சென் எதுவுமே சொல்லாமல் வாய் முடிக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை நம்ம இங்கேருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ட்டு அம்மா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் அந்த மிஷின் ஃபெயிலியர் ஆனதுக்கு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குதுன்ட்டு அந்த ப்ராஸ்டியூட் ஹவுஸ்க்கு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. நான் ஒருவேளை தப்பாக செஞ்சுட்டேனோ, அதனால தான் உங்கள் பாடி கார்ட்ஸில் இருந்து என்னை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கே தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு, நானே இங்கேருந்து விலகிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சென் குளிக்கிறதுக்காக அவருடைய பாத்ரூமில் சோப்பு குளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அங்கேயும் அந்த லூஸு விட மாட்டேங்குது, பின்னாடியே வந்துடுறான். அம்மு நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, திரும்ப எதுக்கு இங்கே வந்த, இது எங்கள் வீட்டோடைய பாத் ஹவுஸ், நான் எங்கே வேணாலும் வரலாம்,
சரி அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு கிளம்புவாங்களா அவன் வழியை மறைச்சிக்கிட்டு. என்னம்மா அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அம்மாவை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருப்பானா. அவங்களுக்கு செம்ம கோவமாயிடுது. கையேடுறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நீ எதுக்காக இங்கே வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட மோட்டிவ் என்னன்ட்டு எனக்கு என் அண்ணனுக்கு கூட நல்லாவே தெரியும். என்னை தான் சென் மாஸ்டருக்கு சுத்தமாகவே பிடிக்காதுன்னு அம்மு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு அவன் கேட்ட உடனே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை நம்ம இங்கே வந்ததை சென் கிட்ட சொல்லிடுவானோன்ட்டு அவங்க பின்னாடி இருக்கிற கத்தியை எடுத்துக்கிட்டு, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் நீ எதுக்காக வந்திருக்குன்னு. எங்கள் அண்ணங்கிட்ட நான் போய் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிடுறான். என் கையை விடுன்ட்டு அவங்க கத்தி எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவனும் கையை விட மாட்டான். அப்போ சென் அங்கே வந்துடுறாரு. 2 பேர்த்தையும் விலக்கி விட்டுட்டு என் கூட வான்ட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு செவுத்துல சாட்சி வச்சுட்டு, உன்னோட நோக்கம் தான் என்ன, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்க, ஒருவேளை நம்ம ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டானோன்னு அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே உங்கள் தம்பி தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துக்கிட்டான், நான் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ எனக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கணும், வேற எதுவும் தேவையில்லைங்கக்குள்ளேயே நீங்கள் தான் என்னை இங்கேருந்து போக சொல்லிட்டீங்களே, அப்போனா நீ இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறியா? நான் உன்னை தடுக்க மாட்டேன், நீ தாராளமாக போகலாம். ஆமாம், நீங்கள் என்னை நம்புறதே கிடையாது, நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட சின்சியராகவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அந்த சமயம் அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறான். உடனே இவங்க விலகி நின்றுடுறாங்க. அவனுக்கு புரிஞ்சு போகுது என்னவோ நடந்திருக்கு, நாம் வந்ததால விலகி நிற்கிறாங்க அப்படின்ட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. உடனே சென் என்ன சொல்லிடுறாருன்னா, அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கிரவுண்டில் கவுண்டிங்கே இல்லாமல் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் இவ அப்படின்ட்டு கோவப்பட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மாவும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. சென் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அங்கே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா ஓடுறதே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே, அம்மோ நீ ஏன் இன்னும் என்னையே கண்டுபிடிக்கவே இல்லை, எதுக்காக என் ஃபேமிலியை உன்னுடைய எனிமையாக நினைக்கிற, யோசிச்சுக்கிட்டே நிற்பாரு. அந்த சமயம் அவங்க ஓடி வந்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சென்னும் ஓடி போயிட்டு, அம்மா உனக்கு என்னாச்சுன்ட்டு தூக்குறாரு. அவங்க அந்த மயக்கத்துலேயும், ப்ளீஸ் மாஸ்டர் என்னை ஓட சொல்லாதீங்க, என்னால் முடியல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா. உடனே என்னை மன்னிச்சிடாமோன்ட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே காலையிலே ஆகுது. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டு, அங்கே இருக்கிறதுலே பெரிய வாளாக ஒன்று இருக்கும். அந்த வாளை தூக்க முடியாத தூக்குவாங்க. அந்த வாளோட வெயிட்டு தாங்க முடியாத கீழே போடுற மாதிரி போயிடுவாங்களா. அப்போ சென் வந்து பிடிச்சிட்டு மெதுவாக அந்த வாளை வாங்கிட்டு போயிட்டு அதோட இடத்துல வச்சுட்டு, அதை எதுக்கு எடுத்த, அதுதான் வெயிட்டாக இருக்குல்ல, அதை எதுக்கு எடுத்தேன்னு கேட்குறதுக்கு, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் உங்கள் அசிஸ்டன்ட் மாதிரி வீரமாக இருக்கணும், அதனால நான் நிறையவே ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா. என் அசிஸ்டண்டா? ஆமாம், அவனுக்கு ரொம்ப நல்லாவே மார்ஷியல் ஆர்ட்லாம் நல்லா தெரியும். ஆமாம், உங்கள் அசிஸ்டன்ட் எங்கே போயிட்டான்னு அம்மா கேட்குறதுக்கு, நீ எதுக்காக அவனை கேட்குற? ஆமாம், நான் அவர்கிட்ட கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும், அதனால் அவர்கிட்ட பேசணும். உன்னால் அந்த வாளை வச்சுலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். உனக்கு வால் சண்டை கற்றுக்கணும்னா நான் உனக்கு சொல்லித்தரேன். எனக்கு இந்த கத்தியில தான் சண்டை போட கற்றுக்கணுன்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு கத்தி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து காட்டுறாங்க. அந்த கத்தியை பார்த்த உடனே சென்னும், இது உங்கள் முன்னோர்களோட கத்தி இல்லைன்னு கேட்குறதுக்கு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டுட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் அந்த லூஸ் அங்கே வந்துடுது. அவன் வந்த வேகத்தில் அந்த கத்தியை பிடுங்கிக்கிறான். அந்த கத்தியை பார்த்துட்டு, இது சூப்பராக இருக்குப்பா, இது எனக்கு கொடுத்துறேன் லவ் டோக்கனா, நான் எடுத்துக்கிறேன்ட்டு அதை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். பின்னாடி இவங்களும் ஓடுவாங்க. சுற்றி ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. அங்கே சைடில் நிறைய ஈட்டிலாம் வச்சுருந்துருப்பாங்களா, அதில் போயிட்டு சுற்றிக்கிட்டு இப்போ கொடுக்க மாட்டேன்னுக்கிட்டு இருப்பான். இவங்களும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அந்த ஈட்டி மேலே அவன் கைப்பட்டு அந்த ஈட்டியெல்லாம் அம்மா மேலே விழுவுற மாதிரி போயிடும். அப்போ சடனாக சென் வந்து மறைச்சிடுறாரு. அந்த ஈட்டி ஃபுல்லாகவே அவர் மேலே விழுந்துடும். உடனே எல்லாரும் பதறி போயிட்டு வந்து பார்க்க, அதில் ஒரு கத்தி அவர் முதுகிலே பட்டிருக்கும். அதுலேருந்து ரத்தம் வேற வரும். அதுக்கப்புறம் அந்த ஈட்டியை எடுத்துட்டு அவரை மெதுவாக அவருடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அசிஸ்டன்ட் கட்டு போட்டு விடுறான். அம்மாவும் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அம்மாக்கிட்ட தனியாக பேசணுங்கிறதுக்காக அசிஸ்டண்ட்டுக்கிட்ட, நீ எனக்கு வேறு ஏதாவது நல்ல மருந்தாக வாங்கிட்டு வா கடையிலேருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அசிஸ்டண்ட்டுக்கும் புரியுது, இவர் அவங்கக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நம்மளை வெளியே அனுப்பிடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவனும், சரி மாஸ்டர், நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன், நீ பார்த்துக்க அம்மான்ட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு ட்ரெஸ் போட்டு விடுறதுக்காக ஷர்ட்டை எடுத்து போட்டு விடுவாங்களா. அப்போ அந்த ஷர்ட்டில் உள்ள கயிறை கட்டுறதுக்காக கட்டி விட பார்ப்பாங்க. உடனே சென் கையை பிடிச்சிட்டு, இல்லை நானே பண்ணிக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவரே கட்டிக்கிறாரு. உடனே அம்மா சொல்கிறாங்க, மாஸ்டர், நீங்கள் என்னை நிறைய டைம் நீங்கள் என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கீங்க, இந்த டைம் என்னால் தான் உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு, அதனால் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வருவாங்க. இதெல்லாம் என்னோட கடமை தான், நீ ஏற்கனவே என்னை சேவ் பண்ணியிருக்க, அதனால் திரும்பி நன்றி கடனாக இதை உனக்காக செய்கிறேன்,
அப்படின்னு சொல்லுவாரா? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீங்க எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்களா? என்ன சொல்றீங்கன்ட்டு கேட்க, அம்மு நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்ட்டு அவர் யோசிக்கிறாரு. உடனே அதெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா தான் சொன்னேன். நீ எதுக்கும் இத நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. அம்மாவும் அவர பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என் அப்பாவ கொன்னவனுடைய மகனா பிறந்துட்டீங்களே! ஒருவேளை நாம எனிமியா மட்டும் இல்லாத இருந்தா எப்படி இருக்கும்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சென் வெளிய வந்து நின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அங்க செங்கியும் வந்துட்டு, "அண்ணா உனக்கு அடிபட்டு இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு?" "நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்றாரு. "ஆனா அண்ணா, உன்கிட்ட இப்ப வர வர நெறைய சேஞ்சஸ் தெரியுதே. நீ இன்னைக்கு அந்த பொண்ண காப்பாத்துறதுக்காக ஒரு ஹீரோ மாதிரி முடிவு எடுத்திருந்த. ஆனா நீ நல்லாவே நடிக்கிற அண்ணான்னு" சொல்றான். "நீ எப்படி கண்டுபிடிச்சன்னு?" சென் கேட்க, "அண்ணா நான் பல நாளா வெளியூர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால இங்க என்ன நடக்குதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, நீ ஏன் அந்த பொண்ணுக்காக இவ்ளோ தூரம் மெனக்கிடுற? ஏன் அவ அழகா இருக்காங்கிறதுக்காகவா? இல்ல அவ டிஃப்ரெண்டா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு பண்றியா?" அதுக்கு உடனே சென் சிரிச்சுக்கிட்டு, "அவ டிஃப்ரெண்டா இருக்கா. அதனால தான்" அப்படின்னு சொல்றாரு. இந்த பார்ட் ஸ்டார்ட்டிங்லே நம்ம அம்மா என்ன பண்றாங்க, எப்பயும் போல லேட் நைட்ல டீ குடுக்கறதுக்காக சென்னோட ரூம தட்டிக்கிட்டு இருப்பாங்களா? அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வந்திருக்காது. அதனால சரி நாமளே கதவு திறந்துட்டு உள்ளே போயிடலான்ட்டு உள்ளே போவாங்க. அங்கே போயிட்டு மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டு பார்ப்பாங்க. எந்த ஒரு சத்தமுமே இருக்காது. அதனால சரி நாம் வந்த வேலை என்னவோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு உண்டான ஏதாவது ஆதாரம் கிடைக்குதானே உள்ளே தேட போயிடுவாங்க. அதே சமயம் இங்கே வெளியே செங்கியும் சென்னும் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சென் சொல்கிறாரு, "செங்கியூ, நான் 2 பேரை நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன். அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரியும்ண்ணா, அதில் நானும் ஒருத்தன் தானே. ஆனால் நீ என்னை நினச்செல்லாம் கவலைப்படாத. நான் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது." அப்புறம் இன்னொருத்தங்க யாருன்னு டவுட்டோட கேட்பேனா, "சென்னு ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நிற்க, "அண்ணா நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். நீ யாருக்காகவோ ரொம்பவே கவலைப்படுற. அம்மா உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சி நீ கவலைப்படுற தானே? நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய கல்யாணத்துக்காக என்னை மறந்துடாத கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். சென்னும் சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுட்டு நிற்கிறாரு. எங்க அம்மா சென்னோட ரூமை அலசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஆதாரம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க. சென் படுக்கிற பெட்டை கூட விடாமல் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே சென்னும் வந்துடுறாரு. அந்த பெட்டுக்கிட்ட ஸ்க்ரீன் போட்டிருக்கிறதெல்லாம் யாருன்னே தெரியாமல், "யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கழுத்தை பிடிச்சிடுறாரு. "மாஸ்டர் நான் தாங்கிறாங்களா?" "அம்மு நீயா? நீ என்ன என் ரூமில் பண்ணிக்கிட்டு இருக்க?" "மாஸ்டர் நான் உங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்தேன்னு" சொல்ல, அவர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருந்தார் இல்லையா, அதனால் அவங்க கழுத்து செவந்து போயிருக்கும். அதனால் அவங்க கழுத்தை தொட்டு பார்த்துட்டு வலிக்குதான்னு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்கிறாங்களா. "அது சரி, என் பெட்டில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டவுடனே அவங்க முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம், "இல்லை மாஸ்டர், உங்கள் பெட்டில் ஏதாவது ரத்தம் பட்டிருக்கோம், அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்கிறாங்க. "அது சரி, எனக்காக நீயே நான் கேட்காமலேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு" பக்கத்தில் போவார். உடனே அடிப்பட்ட இடத்துல கை வச்சு தள்ளி விட்டுறாங்களா. ஆன்னு கத்தும். "என்னாச்சு மாஸ்டர், தையல் பிரிஞ்சிருச்சா? நான் வேணா பார்க்கட்டுமான்னு" கேட்க, "உண்மையாலுமே நீ பார்க்க போறியான்னு" கேட்குறாரு. "ஆமாம், உங்கள் காயம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும், நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டுங்கன்னு" சொல்ல, "அப்படின்னா நீயே கழட்டி விடுன்ட்டு" அவரு கையை நீட்டிட்டு நிற்பாரா. அவங்களும் எதுவும் சொல்லாத அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதனால சரி இருக்கட்டும், நானே கழட்டுறேன்ட்டு அவரே கழட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. "என்ன பார்க்குறியா? கிட்ட வந்து பாரு" அப்படின்னு சொல்ல, "இல்லை மாஸ்டர், நான் போயிட்டு உங்கள் அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வரேன்ட்டு" அவங்க போக பார்ப்பாங்க. உடனே அவர் கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. அதனால 2 பேருமே அந்த பெட்டில் விழுந்துடுறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர். காயத்தில் நல்லா வலியை எடுக்குது. ஆனால் தாங்கிக்கிட்டே இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. அவங்களும் எழுந்திருக்க ட்ரை பண்ணுறாங்க. இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ணிடுறாரு. அவங்க பயந்து போய் அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அம்மாவுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அம்மா பின்னாடியே குதிரையில் வந்துக்கிட்டு இருப்பாங்களா. சென் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவார். அவங்களுக்கு நாம தான் ஆம்பளை கெட்டப்பில் இருக்கிறோமே, இவன் எப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் கோயிலுக்கும் வந்துடுறாங்க. சென்னும் ஏதோ பேப்பரில் விஷ் எழுதிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அசிஸ்டன்ட் கூட ஒரு சின்ன பையன் இருந்தான் இல்லையா, அவன் கேட்குறான், "நம்ம மாஸ்டர் என்ன விஷ் கேட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு? ஒரு வேளை மேரேஜ் ஆகணுங்கிறதுக்காக எழுதிக்கிட்டு இருக்காரோ?" அப்படின்னு கேட்க, அசிஸ்டன்ட் முறைச்சி பார்க்குறானா. உடனே வாயை மூடிக்கிட்டு நின்றுடுறான். சென்னும் அம்மாவுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகுமான்னு கேட்கறதுக்காக தான் அவர் எழுதியிருப்பார் போல இருக்கு. அங்கே ஒரு டப்பாவில் நிறைய விஷயம்லாம் எழுதி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் குறிப்பாக்கலாம் அப்படின்ட்டு அதை
எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு குச்சியில் அதுக்குண்டான பலனும் காட்டுது. அதை எடுத்து பார்த்துட்டு அம்மாவையும் பார்க்குறாரு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அவர் விஷ் எழுதியிருந்தார் இல்லையா, அதை கொண்டு வந்து கேண்டிலுக்கு அடியில் வைக்கிறாரு. அப்போ அசிஸ்டண்ட் வந்துட்டு, மாஸ்டர் மாஸ்டர் நம்ம அம்மு கொஞ்ச நாளாகவே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா, ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிறா. ஏன் எதனால்? அவள் நிறையவே யோசிக்கிறா. அவன் மைண்டில் என்ன யோசிக்கிறானே நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்போ சென்காக அம்மா சூப் எடுத்துக்கிட்டு வருவாங்களா, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சென் அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறாரு, உனக்கு காங்கை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியும் மாஸ்டர். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே. ஒரு டாக்டர் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு. ஆமாம். ஆனால் ஏன்னு தெரியல, எங்கள் அப்பா அவருடைய ஃப்ரெண்டை கொன்று இருப்பாரா? அன்னைக்கு ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு கனவு கண்டு எழுந்திருச்சேன். அப்போ எங்கள் அம்மா கிட்ட அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததால் அந்த மழையை பார்க்கறதுக்காக நான் வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அந்த நைட்டில் திரும்ப வீட்டுக்கு வந்தார். அந்த சமயம் அவருடைய வால் ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு. அந்த வால்ல இருந்து விழுகிற ரத்தம் கீழே மழை தண்ணி ஃபுல்லாக ரத்தமாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை எல்லாத்தையும் எங்கள் அண்ணனும் பார்த்துருக்கான். அந்த ஷென்காங்க எங்கள் அப்பா தான் கொன்று இருக்காரு அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாரா. இங்கே வெளியே நின்று அம்முதா கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அவங்க கொண்டு வந்த சூப்பை அங்கே கீழே வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ அசிஸ்டண்ட் கேட்குறான், இதுக்கும் அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம்? அம்மு ஷென்காங்கோடைய மக. அதே சமயம் வெளியே ஓடியாந்த அம்மு செம்ம கோவத்தோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டும் அதை மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நினச்சி பார்க்குறான் உள்ளே என்ன நடந்திருக்கும்னா, இந்த விஷயம் தெரிஞ்ச அசிஸ்டண்ட்டும், அப்போனா அவள் நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காளா? அவளை நாம் இவ்வளோ தூரம் விட்டு வச்சுருக்கோம். அவள் நம்மளை எல்லாத்தையும் கொன்னுடுவா. இதுக்கு மேலே அவளை இங்கே விட்டு வைக்கக்கூடாது. அவளை நான் கொன்னுடுறேன்னு சொல்ல, அதுக்கு சென் சொல்கிறாரு, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அவள் பண்ணுறது சரி தானே. எங்கள் அப்பா அவங்க அப்பாவை கொன்னுட்டாரு. அப்போ அவள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவள் எதுவும் பண்ணணும்னு நினச்சா அவள் என்னையை தான் பண்ணுவாள். அதனால் நீ எதுவும் அவளை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அவளுக்கு ஒன்றால் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே அந்த அசிஸ்டண்ட்டும் அங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அம்மாவும் கோவத்தோடு சென்னோட ரூமுக்கு வராங்க. சென்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அவரும் மெதுவாக வந்துட்டு, என்னாச்சு அம்மு? என்ன உனக்கு பசிக்குதா இல்லை தூக்கம் வரலையே? என்னாச்சு? ஏன் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்குன்னு சொல்லி பாசமாக கேட்பாரா. அவர் பாசமாக கேட்ட உடனே உங்கள் மனசு கொஞ்சம் ரொம்ப இறங்கி போயிடுது. உடனே நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, நீ ஒரு பொண்ணு தானே, நீ ஏமாற்றி தான் உள்ளே வந்திருக்கேன்னு எனக்கும் தெரியும், என்னோட அசிஸ்டண்ட்டுக்கும் தெரியுமே. அப்போனா அன்னைக்கு நான் குளிக்கிறப்ப அந்த சாம்பிராணியில் ஏதோ ஒரு மருந்து கலந்துருந்துச்சு. அது நான் குளிக்கிறப்ப இந்த சாம்பிராணியில் மயக்க மருந்து வந்து நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேனே, அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை, நீ ஒரு பொண்ணுங்கிறது என்னுடைய அசிஸ்டண்ட்டு தான் சொன்னான். அப்படின்னா நான் இன்னொரு கொஸ்டின்னு கேட்கணும்னு கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேளுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, அன்னைக்கு நாம் அப்படின்ட்டு இழுப்பாங்களா. உடனே சென் பதட்டம் ஆயிடுறாரு. அச்சோ நம்ம கிஸ் பண்ண அதை பற்றி தான் கேட்க போகிறாளாட்டுக்குன்ட்டு. அன்னைக்கு ஏதோ நான் மருந்தோட மயக்கத்தில் இருந்தேன், எனக்கு அடிபட்டு இருந்துச்சுல்ல, அதனால் அப்படி பண்ணிட்டேன். அதனால் ப்ளீஸ் அம்மு என் மேலே கோவப்படாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களும் கையை வேகமாக தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அம்மு போனதுக்கப்புறம் அவர் அந்த கேண்டில் கடியில் ஒரு விஷ் கேட்டு எழுதியிருந்தார் இல்லையா, அந்த விஷ் எடுத்து படித்து பார்க்குறாரு. அதில் என்னென்னா, ஆக்சுவலாக இவங்க கல்யாணத்துக்காக கேட்டிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலுமே அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அம்மு நானும் எப்போவுமே லவ் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதனால் அந்த விஷை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணி எழுதிக்கிட்டு இருப்பாரு. இங்கே அம்மு ஒரு மூலையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவனுக்கு நாம் ஒரு பொண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நம்மளை கிஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இவங்க அப்பா என்னோட அப்பாவை கொன்னுட்டாரு. அதனால் நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். நாம் ஏன் இவனை யூஸ் பண்ணிக்கக்கூடாது? என்னோட அப்பா அம்மாவை கொன்னதுக்காக நான் இவனை யூஸ் பண்ணிக்கணும்ன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே காலையிலே ஆகுது. திரும்பவும் அம்மா ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள அவங்க அப்பா கூட எவ்வளோ ஹாப்பியாக விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு சோகமாக இருக்கக்குள்ள அங்கே உள்ள வேலைக்கார பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு, அம்மு நீயும் வா, நாங்கள் பட்டை விட போகிறோன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அம்மு இல்லை, எனக்கு விளையாட பிடிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயம் சென்னு அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேடு பொண்ணு வாவன் எதுக்கு விளையாட வேணாங்கிற, வா போகலான்னு சொல்லி கூப்பிட அம்மு எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. வெளியே போனவங்க ஒரு பேப்பர் தாமரையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட் அங்கே வந்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு பேப்பர் தாமரையெல்லாம் செய்ய தெரியுமான்னு கேட்குறதுக்கு, இது எங்கள் அப்பா அம்மா எனக்கு சின்ன பிள்ளையிலே கற்றுக் கொடுத்தாங்க, அதை வச்சு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ என்னைய பேரை சொல்லியே கூப்பிடலாம்,
இனிமேல் கேப்டன்லாம் கூப்பிட தேவையில்லன்னு சொல்லவும் அவங்களும் சரிங்கிறாங்க. நீ பரவாயில்ல, உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பார்க்கறதுக்காகவாவது உங்கள் அப்பா அம்மாவோடைய முகம் ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் 5 வயசாக இருக்கக்குள்ளேயே எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அனாதை ஆயிட்டேன். இருக்கலாம், எனக்கு அங்கிள்ஸ் யாராவது இருக்கலாம். ஆனால் யார் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ இருக்கிற பேர் ஹூவான் இருக்கு இல்லையா, அந்த பேர் வந்து மாஸ்டர் சென் தான் எனக்கு வச்சார். என்னோட பேர் நயன்னு வச்சது கூட அவர் தான். கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா அம்மா ஹெவனில் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எப்போயுமே உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அம்மா சொல்ல, உண்மையாவான்னு அசிஸ்டண்ட் கேட்குறான். ஆமாம், எந்த அப்பா அம்மாவாவது தன் பிள்ளையை வெறுப்பாங்களா? அவங்க ஹெவனில் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் லைஃப் நல்லா போகணும்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவோட முகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதே, அவங்கள பார்த்த ஞாபகம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, நான் வேணால் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்காக 2 லோட்டஸ் பண்ணித்தரேன், நீங்கள் அதை வச்சு வேண்டிக்கிங்களேன்னு சொல்லி அவங்க லோட்டஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லோட்டஸை பண்ணி அசிஸ்டண்ட்டு கையில் கொடுக்க, அம்மு நீ இன்னொரு லோட்டஸ் பண்ணி தர முடியுமா சென்காகன்னு கேட்குறான். மாஸ்டர் சென்னுடைய அம்மாவும் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கும் ஒன்று செஞ்சு கொடு. யார் அந்த தோட்டத்தில் இருந்தாங்களே அவங்களுக்காகவா கேட்குறீங்க? ஆமாம், அவங்க என்னை சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இதை வச்சு ஏதோ ஐடியா பண்ணலான்ட்டு அம்மு யோசிக்கிறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. சென் ஆல்ரெடி அம்முவை காதலிக்கிறது நம்ம பார்க்க பார்க்க நமக்கே தெரிய வந்துச்சு. அம்முவுக்கும் லைட்டாக அவர் மேலே ஃபீலிங் வந்திருக்கும் போல இருக்குது. அது இந்த எபிசோடில் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதில் அம்மு அவங்க குடும்பத்துக்காக சென்னை தான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ரிவெஞ்ச் எடுக்க வந்த இடத்துல அவங்க மேலேயே லவ்வும் வந்துருச்சு. இனிமேல் அவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுப்பாங்களா, இல்லை சென்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களான்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.